வணக்கம். என்னுடைய பெயர் ஸ்ரீரத்னா. நான் சேலம் மாவட்டம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்தவர். நாம் தமிழர் கட்சியினுடைய மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர்களும் ஒருவராக இருக்காங்க. அதாவது வாய் திறக்க மாட்டாங்க. ஏன்னா திராவிடம் அவர்களை வளர்த்திய விதமே அப்படித்தான். அதனால அவர்கள் எல்லோருக்கும் அது சரியா கூட படலாம். அவர் பேசியது தமிழ் தேசியவாதிகளுக்கும் பெண்களை மதிப்பவர்களுக்கும் மட்டும்தான் தவறாக இருக்குமே தவிர அவர்கள் ஒருபோதும் பெண்களை மதித்து நடப்பவர்கள் அல்ல. திராவிடர்களை பொறுத்தவரையும் சரியா தான் இருக்கும். அதனால தானே அந்த பக்கம் இருந்து எந்த எதிர்ப்புமே வரலையா. அம்மா இப்போ சுந்தரவல்லி அம்மா இருந்தாங்க, எல்லாத்துக்கும் முந்தி அடிச்சுட்டு ஓடி வருவாங்க. விஜயலட்சுமி பிரச்சனையா ஓடி வருவாங்க. அடுத்து சுபவின்னு ஒரு ஐயா இருப்பாரு, அவரும் அப்படிதான். விஜயலட்சுமிக்கு நீதி கிடைக்கணும்பாங்க. அம்மா வீரலட்சுமின்னு ஒரு அம்மா இருப்பாங்க, அவர்களும் அப்படித்தான். அதே போல திராவிடத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே அப்படித்தான். இந்த மாதிரி விஜயலட்சுமிக்கு ஒன்று அப்படின்னா ஓடி வரவங்க இன்றைக்கு ஒரு பொது மேடையில ஒரு அரசியல் கட்சியில மிக பெரும் ஒரு ஆளுமையாக நம்ம நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஐயா பொன்முடி அவர்கள், இதற்கு முன்பாக அவர் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார் அப்படின்னா பார்த்துக்கோங்க. அவர் இப்படி ஒரு கண்ணிய குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது இதை கண்டிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அந்த கட்சிக்கு உண்டா இல்லையா? அந்த கட்சிக்கு உண்டு. பொது தளத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கு, முக்கியமா மாதர் சங்கம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அவர்களும் அக்கா விஜயலட்சுமி அவர்களுக்கு ஒன்று அப்படின்னா ஓடி வருவாங்க நியாயம் கேட்க. ஆனா இந்த மாதிரி பொது மேடையில இவர் இப்படி பேசினதுக்கு இதுவரை ஒரு கண்டனம் தெரிவிக்கல. அப்ப திராவிடர்களுக்கு இது சரி அப்படின்னு படுது. அதனாலதான் அவர்கள் பேசல. யார் எதிர்க்கிறாங்களோ இல்லையோங்க, பெண்களை மதிப்பவர்கள் நாங்க வீர சைவர்கள். எந்த மதத்தையும் எந்த வழிபாட்டு முறையும் பின்பற்றுவதற்கு எல்லோருக்கும் உரிமை உண்டு அப்படின்னு பேசக்கூடியவங்க நாங்கள் இதை எதிர்க்கிறோம். மற்றவங்க யார் எதிர்க்கிறாங்க எதிர்க்கல அதை பத்தி நமக்கு தேவையில்லை. ஆனா நாங்கள் நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை இதை வன்மையாக கண்டிக்கிறது. அதாவது எல்லா கட்சிகளும், பாஜக மட்டும் இல்ல, எல்லா கட்சிகளுமே நாம் தமிழர் கட்சியை தான் கூட வச்சுக்கணும்னு விருப்பப்படுறாங்க. அதற்கு அர்த்தம் என்ன, நம்ம என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சரியான கொள்கை, கோட்பாடு, உறுதித்தன்மை எல்லாம் நாம் தமிழர் கட்சி கிட்ட இருக்கு. அதை தன்மையப்படுத்திக்கணும்னு எல்லா கட்சியும் நினைக்குது அப்படின்னு தான் நாம அதை எடுத்துக்கணும். நான் என்ன சொல்றேன், அப்படி சொல்றவங்க நீங்களும் ஒரு கட்சி ஆரம்பிச்சு இப்ப பிஜேபி கிட்ட காசு வாங்குங்க, திமுக கிட்ட காசு வாங்குங்க, வேணா நான் சொல்றோம். அது எப்படிங்க கட்சி ஆரம்பிச்ச உடனே நம்ம அண்ணன் பொது மேடைகள்ல எல்லா இடங்கள்லயும் திமுகவையும் பாஜகவையும் திட்டாத இடங்கள் இல்ல. அவர்கள் கூப்பிட்டு அண்ணனுக்கு காசு கொடுப்பாங்களா சொல்லுங்க? திட்டுறதுக்கு காசு கொடுப்பாங்களா? என்ன போய் நீங்க திட்டுங்கப்பா, நல்லா எல்லா மேடைகளையும் பேசுங்க, நல்லா அசிங்கப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் ஏறுற எல்லா மேடையிலையும் பாஜகவை தோல் உரிக்காம இறங்கினது கிடையாது. திமுகவை இனப்படுகொலை செய்த துரோகிகள் அப்படின்னு பேசாத இடம் கிடையாது. அவர்கள் இருவரும் அண்ணனுக்கு காசு கொடுப்பாங்களா? என்னால இதை நம்ப முடியலங்க. சரி, அப்படி காசு கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவங்க காசு கொடுத்துருக்காங்க, இவர் வாங்கியிருக்காரு அப்படின்னு யார் சொல்றாங்களோ அதற்கான ஆதாரத்தை வெளியிட சொல்லுங்க. சும்மா வெறுமனே வாயில பேசி என்ன பண்றது? ஆதாரத்தை கொடுங்க, அப்புறம் பாத்துக்கலாம். இப்போ அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் புதுசாக பாஜகனுடைய மாநில தலைவரா ஆகியிருக்காரு. அவர் இப்ப கூட்டணிக்கு கூப்பிடுறாரு. அண்ணன் நீங்க பார்ப்பீங்க, மற்றவங்க எல்லாம் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் பேசிட்டு இருக்காங்க. ஆனா நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையும் இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட 100 வேட்பாளர்களை உறுதி செஞ்சாச்சு நாம் தமிழர் கட்சி. இதுக்கு முன்னாடி 2 பாராளுமன்ற தேர்தல்களையும் 2 சட்டமன்ற தேர்தல்களையும் சந்திச்சாச்சு. எது ஒன்றிலையும் கூட்டணி இல்ல. கூட்டணி இல்லாம தனித்தே நிக்கக்கூடிய கட்சி அப்படின்னு மக்களுடைய வரவேற்பை பெற்றதுனாலதான் இன்னைக்கு 8% வாக்குகள் நமக்கு வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது அண்ணன் கூட்டணி போவாரு அப்படின்றத எப்படி நம்புறாங்க? ஏன் இந்த பேச்சு திரும்ப கொண்டு வராங்கன்னு தெரியல. அதுலயும் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த ஊடகங்கள் பாத்தீங்கன்னா அண்ணனை தினைக்கும் பேட்டி எடுக்கிறாங்க. எல்லோரும் தினைக்கும் காலையில
அதாவது நோயாளிகள் வந்து காலையில ஒரு மாத்திரை சாயந்தரம் ஒரு மாத்திரை அப்படி சொல்லுவாங்கல்ல, அத போல காலையில பேட்டி எடுத்தாலும் அந்த அந்த கேள்வி வந்துடும், மாலையில ஒரு பேட்டி எடுத்தாலும் ஒரு கேள்வி வந்துடும். என்னன்னு, நீங்க வந்து கூட்டணி வைக்க போறீங்களா, தனித்தே போட்டியிட போறீங்களா, கூட்டணி வைக்கலையா, அண்ணன் வைக்கலன்னு சொன்னா கூட இவர்களா பிடிச்சி தள்ளிட்டே இருக்காங்க கூட்டணி வைங்க வைங்கன்னு. ஏன்னா இவர்களுக்கு கண்டென்ட் கிடைக்கணும்ல அப்படின்ற மாதிரி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஒருபோதும் நாம் தமிழர் கட்சி வந்து கூட்டணி கிடையாது. அண்ணன் எப்பவும் சொல்லுவாரு, நான் வந்து என்னோட கால்களை நம்பிதான் நிப்பேனே தவிர அடுத்தவரோட முதுகுல ஏறி நான் பயணம் செய்ய மாட்டேன் அப்படின்னு. இப்போ கூட்டணி வச்சு சட்டமன்ற உறுப்பினர்களா இருக்கக்கூடியவர்களுடைய நிலை என்ன, அவர்களுடைய பேச்சு அங்க செல்லுபடி ஆகுதா? ஆகல தானே. அவர்கள் வந்து தன்னோட தொகுதிக்கு எது ஒன்றும் செய்யணும் அப்படின்னு நினைச்சா கூட அதை செய்ய முடியல. இப்ப அண்ணன் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் இருக்காரு இல்லையா அண்ணன், அவர் கூட என்னோட தொகுதிக்கு ஒண்ணுமே செய்ய முடியல அப்படின்னு வருத்தப்படுறாரு. கூட்டணியே நீங்க வென்று சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டீங்க, ஆனா அதனால பயன் என்ன, நீங்க நினைக்கிறது உங்களால செய்ய முடியாதே. அதே போல அண்ணன் திருமாவளவன், அப்ப அந்த வரிசையில் நாங்க வர விரும்பல, அண்ணன் ஒருபோதும் செய்ய மாட்டாங்க. நாங்க இப்போ இளைஞர்கள், அரசியல் புரிதலோட இருக்கக்கூடிய இளைஞர்கள் அண்ணன் சீமான் பக்கத்துல நிக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமே அண்ணன் தனித்து நிற்கிறார். நான் இது நாள் வரை நானும் ஒரு காலத்துல திமுகவுக்கு வாக்கு செலுத்தியவர் தான். இங்க இருக்க எல்லோருமே இதற்கு முன்பாக திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ வாக்கு செலுத்தியவர்கள் தான். அது வேண்டாம் அப்படின்னு இன்னைக்கு நாம் தமிழர் தேர்வு செய்ததுக்கு காரணம், அவர்கள் செய்யற அரசியல் நமக்கானது இல்ல, மக்களுக்கானது இல்ல அப்படின்றத உணர்ந்துதான் வந்து நாம் தமிழர் கட்சியில இணைஞ்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது திரும்ப அண்ணன் அவர்கள் கூடவே கூட்டணி வைப்பாங்கன்றத எப்படி ஏத்துக்க முடியும்? அப்படி வச்சா வந்து கட்சி பயணிக்காதுன்றது அண்ணனுக்கும் தெரியும். அண்ணன் அந்த தவறை செய்ய மாட்டார். அதே போல அண்ணன் சீமான் அவர்கள் விஜயோட கூட்டணி வைப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. விஜய் என்பவர் ஒரு நடிகர், அவரை நாங்களும் ரசிச்சிருக்கோம். இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் எல்லா வயதுல இருக்கவங்களும் ரசிக்கிறாங்களே தவிர அவர்களுக்கு அது வாக்குகளா மாறுமா, வாக்காளர்களா மாறுவாங்களான்னா கிடையாது. அண்ணன் விஜய் வந்து எங்களுக்கும் அண்ணன் தான், அவருடைய அரசியல் அது எதுவா வேணா இருக்கட்டும். ஆனா நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் கூட்டணி வைக்குமா அப்படின்னா அதற்கு வாய்ப்பு இல்லை, எங்களுக்கு அது தேவையும் இல்லை. இந்த மீடியாஸ் தான் இதை வந்து திரும்ப திரும்ப ஒரு பொய்யான கருத்துரைகளை பரப்பிக்கிட்டே இருக்காங்க. தேர்தல் முடிகிற வரையும் நாம் தமிழர் கட்சி எல்லா சட்டமன்ற தொகுதிக்கும் வேட்பாளரை அறிவிக்கும் வரைக்கும் இந்த பேச்சு கட்டாயம் போய்கிட்டு தான் இருக்கும். இதை நிறுத்த முடியாது, ஏன்னா மீடியாக்கள் அதை விரும்புறாங்க. அதனால இந்த கூட்டணி சார்ந்த விஷயங்கள் வந்து பேசுபொருளாக இருக்கும், அதை நம்ம தவிர்க்க முடியாது. ஆனா நான் எல்லா ஊடகவியலாளர்கள்ட்டையும் நான் ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் வச்சுக்கிறேன், தயவு செய்து திரும்ப திரும்ப அந்த கூட்டணி வைக்கிறீங்களான்னு கேட்டு நேரத்தை விரயமாக்காதீங்க. அண்ணனுடைய ஒவ்வொரு நொடியும் ரொம்ப மதிப்பு வாய்ந்தது. தமிழ் தேசியத்திற்கு கடுமையாக உழைக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷத்தையும் உண்மையாக உளப்பூர்வமாக தமிழ் தேசியத்துக்கு ஒப்பு கொடுத்து வேலை செய்யக்கூடியவர் தான் அண்ணன். அதனால அவருடைய நேரத்தை தயவு செய்து இந்த கேள்வியை கேட்டு நீங்க விரயமாக்காதீங்க அப்படின்னு நான் தாழ்மையான வேண்டுகோளா கேட்டுக்கிறேன். நீங்க வந்து 2021 வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எதிர்த்து நீங்க நின்றுருந்தீங்க. அந்த நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஓட்டு 2021ன்றப்ப அவர் கொஞ்சம் இதாக இருந்திருப்பாரு. அந்த நேரம் இந்த கால சூழ்நிலையில எடப்பாடி வந்த உங்க தொகுதியில எப்படி நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி? மக்கள் வந்து எல்லா இடங்கள்லயுமே மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்க. எடப்பாடி தொகுதியை பொறுத்தவரை 2021 தேர்தலில் அப்போதைய முதலமைச்சராக இருந்த ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து நான் தான் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக களம் இறங்கினேன். காசு எதுவும் கொடுக்காமலே திமுக அதிமுக ரெண்டுமே போட்டி போட்டுட்டு காசு கொடுத்தாங்க. நகர்ப்புறங்களுக்கு ஒரு ரேட்டு ஒவ்வொரு வாக்குக்கும், அதே போல ஊராட்சி பகுதிகளுக்கு ஒரு தொகை ஒரு வாக்குக்கும் அப்படின்னு போட்டி போட்டுட்டு ரெண்டு பேரும் அவர்கள் இவ்வளவு கொடுத்தாங்கன்னா அதுக்கு அதிகமா நான் கொடுக்குறேன், அந்த வாக்கு எனக்கு வரணும்னு ரொம்பவே அந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி ₹1 கூட கொடுக்கல. நான் தானே வேட்பாளர் அண்ணன், ₹1 கூட கொடுக்கல. ஆனா 6626 பேர் வந்து நாம் தமிழர் கட்சியை நம்பி வாக்கு செலுத்தினாங்க. 6626. அந்த அத்தனை வாக்குகளும் ரொம்ப தூய்மையான வாக்குகள். இப்ப இந்த கள நிலவரம் பாத்தீங்கன்னா பிஜேபியோட அதிமுக கூட்டு சேர்ந்தது அந்த கட்சியில உள்ளவர்களுக்கே விருப்பம் இல்ல, அவர்களே வெறுக்கிறாங்க.
அதனால இந்த வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கு. ஆமா, மக்கள் அதாவது வயதானவங்க, பெண்கள் எல்லோருமே வந்து நான் அடையாளப்பட்டிருக்கேன். எப்படி அப்படின்னா நாம் தமிழர் கட்சியின் முகமாக அடையாளப்பட்டிருக்கேன். அப்போ 2021 சட்டமன்ற தேர்தலிலும் கூட நான் அப்ப புதுமுகம். ஆனா இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியின் முகமாக நான் அந்த இடத்துல அடையாளப்பட்டிருக்கேன்னா நம்மளுடைய களப்பணி, நம்ம கட்சி அங்க இருக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகள், மக்கள் சேவை, இதை எல்லாத்தையும் பார்த்து மக்கள் வந்து நம்மள அடையாளம் காண்றாங்க. பரவாயில்ல இந்த கட்சி அப்படின்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்கு. அது கட்டாயம் நமக்கு வாக்கு அறுவடையாக வரும், உறுதியாக ஏறுங்க. எடப்பாடி தொகுதியில மட்டும் கிடையாது, தமிழகம் முழுவதுக்குமே கட்டாயம் வாக்கு வங்கியும் அதிகமாகும். அதே போல நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து உறுதியாக நம்ம போவோம், உறுதியாக இருக்கும். ஏன்னா இவ்வளவு கால அரசியல் வரலாற்றுல இப்ப வந்து அரசியல்ல நிறைய மாறுதல்கள் வந்துருச்சு. மிக முக்கியமா திமுக வந்து மக்களுக்கு ஏற்படுத்திய கஷ்டங்கள் ரொம்ப 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 அதிகம். அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை அவர்கள் வந்து நிறைவேற்றவே இல்லை. 100 நாள்ல நான் வந்தா 100 நாள்ல இதை நிறைவேற்றேன்னு சொல்லி மக்கள்கிட்ட இருந்து நிறைய பிரச்சனைகள் குறித்த மனுக்கள்லாம் வாங்கி வச்சாங்க. ஒரு உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு பெட்டி எடுத்துட்டு போய் எல்லா மேடைகள்லயும் வச்சு போட சொல்லுவாங்க, கொண்டு போய் போட்டாங்க. ஆனா இதுவரை அதுல எவ்வளவு சரி பண்ணிருக்காங்க அப்படின்றத அதுக்கான வெளிப்படைத்தன்மை நமக்கு தெரியல. அதே போல ஒவ்வொரு தேர்தல் அப்பையும் அவர்கள் கொடுக்கிற அந்த வாக்குறுதிகள், கச்சத்தீவை மீட்போம், மீனவர்கள் நலனை பாதுகாப்போம், அடுத்தது அரசு ஊழியர்களுக்கு சிலவற்றை செய்யறோம் அப்படின்னு, அப்புறம் விவசாயிகளுக்கு இதெல்லாம் செய்யறோம் அப்படின்னு நிறைய வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க. ஆனா கொடுத்த எல்லா வாக்குறுதிகளையும் அவர்கள் நிறைவேற்றிட்டாங்களா அப்படின்னா சும்மா வெறுமனே பேச்சளவுல தான் இருக்கே தவிர அது உண்மையா அந்த களத்துல நடந்திருக்கான்னு பார்த்தா இல்ல. அப்ப மக்கள் ரொம்ப பெரிய ஏமாற்றத்தை சந்திச்சிருக்காங்க. போன முறை ஐயா ஸ்டாலினுக்கு அவர்கள் வந்து வாய்ப்பு கொடுத்ததன் காரணம் என்ன தெரியுமா? கலைஞருடைய மகன், சரி இவருக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு கொடுத்தாங்க. ஆனா இந்த முறை அப்படி வாய்ப்பு கொடுத்தது தவறு அப்படின்னு சொல்லி மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால திரும்ப திமுகவுக்கு வாய்ப்பு உறுதியாக இல்லை. அதிமுக பிஜேபியோட கூட்டணி வைத்தத அதிமுக இருக்கிறவர்களுக்கே அதுல விருப்பம் இல்லை. அப்படிங்கும்போது அங்க நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். திமுக அரசு வந்து மக்களுக்காக செய்யப்பட்ட எல்லா நலத்திட்டங்களும் பாத்தீங்கன்னா மக்களோட பெயரை சொல்லி செஞ்சிருக்காங்களே தவிர மக்களுக்கு செய்தார்களானா இல்லை. அவர்களுடைய ஒரே நோக்கம் என்னன்னா வாக்கு அறுவடை. ஏன்னா தமிழகத்துல ஆண் வாக்காளர்கள் எவ்வளவோ அதுக்கு சரி நிகராக பெண் வாக்காளர்களும் இருக்காங்க. அப்ப பெண்களுடைய வாக்குகளை முழுசும் நம்ம பக்கம் தவறணும், இழுக்கணும் என்பதற்காக ஆண் வாக்காளர்கள் அவர்களுக்கு சாராயத்தை வாங்கி ஊத்திட்டா போதும், அவங்க வந்து ஓட்டு போட்டு போயிடுவாங்க. அவர்களை பத்தி அவர்களுக்கு கவலை கிடையாது. ஆனா நீங்க பாருங்க, திமுக கொண்டுட்டு வந்த எல்லா நலத்திட்டங்களும் 100% எல்லாம் பெண்களை மையப்படுத்தியே இருக்கும். மகளிருக்கு இலவச பேருந்து பயணச்சீட்டு, அப்புறம் பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய், படிக்கிற கல்லூரி மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய், அப்புறம் தேர்தல் சமயத்துல இலவச தோடு, கொலுசு, சேலை, இந்த மாதிரி எல்லா திட்டங்களும் இந்த பெண்களை மையப்படுத்தியே இருக்கும். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா பெண்களுடைய வாக்கு அவர்களுக்கு வேண்டும். ஆனா பெண்களை வாக்காளர்களா பார்த்த அவர்கள் பெண்களுடைய பெண்மையை அவர்கள் மதிக்க தவறிட்டாங்க. என்ன கேட்டீங்கன்னா இன்னைக்கு சமூகத்துல பாத்தீங்கன்னா அதிகப்படியான பாலியல் குற்றங்கள் இந்த திமுக ஆட்சியில தினந்தோறும் நடந்து வருது. பாதுகாப்பு சுத்தமா இல்ல. நீங்க இவங்க வந்து இலவச பேருந்து பயணச்சீட்டு கொடுக்குறாங்க. ஆனா நீங்க பேருந்துல பெண்கள் ஏறினா அங்க அவர்களுக்கு கிடைக்கிற மரியாதை ரொம்ப அளவற்றது. எப்படி நடத்துனர்ல இருந்து ஓட்டுநர்ல இருந்து ரொம்ப கேவலப்படுத்துறாங்க பெண்களை. அதே போல 1000 ரூபாய் மகளிருக்கு கொடுத்துட்டு ஐயா கதிரானந்த் பேசுறாரு, என்ன எல்லாருடைய முகமும் பளபளன்னு இருக்கு, ஃபேரன் லவ்லி போட்டீங்களா, பவுடர் போட்டீங்களா, காசு வந்துருச்சு 1000 ரூபாய், இதெல்லாம் என்ன பேச்சு? அப்போ உங்களுக்கு என்ன தேவை? ஓட்டு தேவை. அதற்காக நீங்க நலத்திட்டங்களை கொடுப்பீங்க, கொடுத்துட்டு அவர்களை அசிங்கப்படுத்துவீங்க. என்னை அப்பான்னு கூப்பிடுறதுல எனக்கு ரொம்ப மகிழ்வா இருக்கு அப்படின்னு சொல்லி ஐயா சொல்றாரு ஸ்டாலின். நீங்க கூப்பிட சொல்லி நாங்க கூப்பிடக்கூடாது. இப்ப அம்மா ஜெயலலிதா இருந்தாங்கன்னா அவர்கள் வந்து பெண்களுக்கு அவ்வளவு நலத்திட்டங்களை செஞ்சாங்க.
அதனால மனப்பூர்வமா அவர்கள் வந்து அம்மான்னு எல்லோரும் அன்போடு அழைச்சாங்க. நீங்க வாண்டடா வந்து என்னைய அப்பான்னு கூப்பிடுங்கன்னு காலில் விழுந்து கதறீங்க. நீங்க கதறவே தேவையில்ல. நீங்க கொடுக்கக்கூடிய திட்டங்கள் மக்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால், உங்களுடைய திட்டங்களினால மக்களுடைய வாழ்க்கை தரன் மேம்பட்டு இருந்தால், மக்கள் நலமுடன் வளமுடன் வாழ்ந்திருந்தால், உங்களை தன்னால அப்பா ஐயா அப்படின்னு கூப்பிட்டுருப்பாங்க. ஆனா நீங்களாம் வாண்டடா வந்து மக்களோட காலில் விழுறீங்க, நீ அப்பான்னு கூப்பிடுங்கன்னு. இப்போ நிறைய ஐயா வந்து பல இடங்களுக்கு போறாரு இல்லையா, போகும்போது மக்கள் நிறைய பேர் வந்து கூடுறாங்க அவரை பாக்குறதுக்கு. உண்மையான ஒரு ஆட்சியாளன், மக்களுக்கு நல்லதை செய்யற ஆட்சியாளனா இருந்தா அவரை பார்ப்பதற்கு மக்கள் ஆர்வத்தோட வரணும். ஆனா மக்கள் கையில இன்னைக்கு மனுவோட வராங்க. போய் சந்திக்க அத்தனை மக்கள் கையிலயும் ஒரு மனு. இவரு அந்த கேரவன்ல உட்காந்து வணக்கம் சொல்லிட்டு அந்த மனுவெல்லாம் வாங்கி போட்டுட்டு போறாரு. அதுல எத்தனையை நீங்க திருப்பி செஞ்சிருக்கீங்க, எத்தனைய சரி செஞ்சிருக்கீங்க? ஆக மொத்தத்துல உங்களுக்கு தமிழக மக்களுடைய வாழ்க்கை பற்றி கவலை கிடையாது. திராவிடத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக மக்களை வாக்காளர்களாக மட்டுமே பார்க்கிறாங்களே தவிர அவருடைய வாழ்க்கை பற்றி அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனா நாம் தமிழர் கட்சி அப்படின்றது அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை செய்யக்கூடியது. இந்த நிலவளம், மண் வளம், மனித வளம் எல்லாமும் பாதுகாக்கப்படணும். கடைக்கோடியில் இருக்க ஒரு மனுஷனுக்கும் முதலமைச்சருக்கு என்ன ஒரு மருத்துவம் கிடைக்குதோ அதே மருத்துவம், அதே படிப்பு, அவர்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு என்ன படிப்பு கிடைக்குதோ அதே படிப்பு ஒரு கடைக்கோடியில் இருக்க மனிதன் வரைக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு கொள்கையாவும் நாங்க வச்சிருக்கோம். பெண்கள் முக்கியமா ரொம்ப பாதுகாப்பா நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சியில இருப்பாங்க அப்படின்றதுக்கு 100% அது உண்மை. இப்ப பாத்தீங்கன்னா பெண்களுக்கு சரிபாதி கொடுக்கணும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி சும்மா வெறுமனே வாயில சொல்லிட்டு இருக்கல, நடைமுறைப்படுத்திட்டு இருக்கோம். எல்லா தேர்தல்களையும் உங்களுக்கு தெரியும். பாராளுமன்ற தேர்தலாக இருந்தால் 20 ஆண் 20 பெண் வேட்பாளர்கள், சட்டமன்ற தேர்தலாக இருந்தால் 117 ஆண் 117 பெண் வேட்பாளர்கள். இதை நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. அதோடு இல்லாம இப்ப கட்சியினுடைய கட்டமைப்பு 2026 நோக்கி கட்சியினுடைய கட்டமைப்பை நாங்க புதுப்பிச்சுட்டு வரோம். அதுலயும் பார்த்தீங்கன்னா ஆண்களை போலவே பெண்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். ஒரு ஆண் நிர்வாகி ஒரு பெண் நிர்வாகி சேர்ந்துதான் போய் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டமைப்பை கட்சிக்குள்ளேயே கொண்டுட்டு வரோம். அப்படின்னா நம்ம பேச்சோட நிறுத்தல, அதை செயலாக்கம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத மக்கள் உணரணும். நன்றி.